வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல். அதிலிருந்து சில முக்கியமான வரிகள். இது வெறும் கவிதை மட்டும் இல்ல. இறைவனே அந்த அருட்பெருஞ்சோதி சிவம் இருக்காரே, அவரே வள்ளலாருக்கு நேரடியா சொன்ன செய்திகள்னு ஒரு நம்பிக்கை. இந்த அகவல் ரொம்ப நீளமானது, ஒரு தியான பாடல் மாதிரி. இதுல இறைவனே பேசினதா சொல்லப்படுற வரிகளோட சாரத்தை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். சரிங்களா? ம் இதுல சுவாரஸ்யமே அதுதான். இது ஒரு தத்துவ விளக்கமா இல்லாம இறைவனோட நேரடி உரையாடலாவே பார்க்கப்படுது. நாம இப்ப பார்க்க போற பகுதிகள்ல கருணை, அப்புறம் கொல்லாமை, உயிர்களோட ஒற்றுமை, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் பத்தி பேசப்பட்டிருக்கு. வள்ளலார் கிடைச்ச முக்கியமான வழிகாட்டுதல்கள்னே சொல்லலாம் இத. சரி, முதல்ல இறைவன் எங்க இருக்காரு? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? வள்ளலாருக்கு என்ன பதில் கிடைச்சிருக்குன்னு பாப்போம். எங்கே கருணை இயற்கையின் குள்ளனவோ அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. அதாவது ரொம்ப இயல்பா கருணை எங்க இருக்கோ அங்க அந்த பேரொளியான சிவம் இருக்காருன்னு அர்த்தம். எவ்ளோ நேரடியா இருக்கு பாருங்க. ஆனா ரொம்ப ஆழமான பார்வை இல்ல. அடுத்த வரியும் பாருங்க. யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. யார் மேல இரக்கம் காட்டினாலும் அவங்களுக்கு அருள் கிடைக்குங்கிறாரு. ஆமாம், இது இறைவனுடைய அருளுக்கு எல்லையே இல்லைன்னு காட்டுது. இங்க சிவம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட உருவத்தை மட்டும் குறிக்கல. அந்த பரம்பொருள் தத்துவம் அதான் வள்ளலார் சொல்றது. நீங்க யாரா வேணா இருங்க, உங்க அடையாளம் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா கருணை இருந்தா அங்க தெய்வீகம் இருக்கு. அதுதான் சாரம். இது ஒரு கொள்கை அளவில் இல்லாம ஒரு அனுபவ நிலையா சொல்றாரு. சரி, கருணை முக்கியம்னு புரியுது. ஆனா அந்த இறைவனை அடையறதுக்கு வழி என்ன? இங்க இறைவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு பாருங்க. பொய்நெறி அனைத்தினும் புகுத்தாதெனை அருட்செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமே. இந்த சிற்றபைங்கிறத ஒரு ஞான சபைன்னு எடுத்துக்கலாமா? அறிவு வெளி மாதிரி. ம் ஒரு விதத்துல அப்படிதான். அது ஒரு தத்துவார்த்தமான மையம்னு வச்சுக்கலாம். இறைவன் பொய்யான வழிகள்ல போகாம தன்னை உண்மையான அருள் வழிக்கு, அதாவது ஷெந்நெறிக்கு கூட்டிட்டு போனதா சொல்றாரு. அந்த ஷெந்நெறியோட முக்கியமான அம்சம் என்னன்னா அடுத்த வரியே சொல்லுது பாருங்க. ஓ, என்னது அது? அதுதான், கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே. ஆஹா, கொல்லாமை. அதுவும் பல்கால் பல தடவை சொன்னதா சொல்றாரு. இது சாதாரண விஷயம் இல்ல. கொல்லாமைங்கிறது ஏதோ ஒரு நல்ல பழக்கங்கிறத தாண்டி அதுவே குருவோட அருளப் பெற வழி, இறைவனை அடையிற வழின்னு அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இத? சொல்றது அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு கட்டளை மாதிரி தான் இது. சரி, அந்த வழியில போகும்போது மத்த உயிர்களை நாம எப்படி பார்க்கணும்? அதுக்கும் வழிகாட்டுறாரு. இறைவன் சொன்னதா வள்ளலார் எழுதுறாரு. உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்கு, செயிரெல்லாம் விடுகென செப்பிய சிவமே. எல்லா உயிரையும் ஒன்னா பாரு, வேறுபாடு வெறுப்பு இதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அந்த வரி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துது இல்ல. பயிர்ப்புறு கரணப்பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே. ஆமா, அதாவது உயிர்கள் கிட்ட எத்தனையோ விதமான உணர்ச்சிகள், தோற்றங்கள், வெளிப்பாடுகள் இருக்கலாம். பற்பல கரண பரிசுகள்னு சொல்றாரு. ஆனா அதுக்கெல்லாம் அடியில இருக்கிற அந்த உயிர்த்திரள், அந்த உயிர் சக்தி ஒண்ணுதாங்கிறாரு. இது வெறும் சமமா பார்க்கறது இல்ல. அதுக்கும் மேல போய் எல்லா உயிருக்கும் உள்ள இருக்கிற அந்த அடிப்படை ஒத்துமையை உணரணும்னு சொல்றாரு. வெளியில தெரிகிற வேறுபாடுகளுக்கு அடியில இருக்கிற அந்த பொதுவான உயிர் சக்தியை பார்க்க சொல்றாரு. ஓஹோ, இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது போல. இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. உயிருள் யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுகென்று உரைத்த மெய்ச்சிவமே. என்ன ஒரு வரி! இறைவன் நமக்குள்ள இருக்காரு, நாம இறைவனுக்குள்ள இருக்கோன்னு உணர்றதோட நிக்காம ஆமா, அந்த உணர்வோட மத்த உயிர்களோட நலனுக்காக செயல்படணுங்கிறாரு. உயிர்நலம் பரவுகன்னு சொல்றது ஒரு கட்டளை மாதிரி இல்ல. கரெக்ட். இது அத்வைத சிந்தனை மாதிரி தான், எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது. ஆனா வள்ளலார் அதோட நிறுத்தல. அந்த ஒற்றுமையை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை அடிப்படையா வச்சு உயிர்நலம் பரவணும், அதாவது மத்த உயிர்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு செயல் நோக்கத்தோட இணைக்கிறாரு. உணர்வும் சேவையும் ஒன்னா இணைஞ்சிருக்குங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட இதுதான் அடிப்படை. அப்போ இறுதியா இந்த வரி நம்ம பார்வையை முழுமைப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். இயலருள் ஒளியோர் ஏகதேசியத்தினாம் உயிரொளி காண்கவென்று உரைத்த மெய்ச்சிவமே. இதுக்கு என்ன அர்த்தம்? இயற்கையா இருக்கிற அந்த பேரருள் ஒளி இருக்கே,
அதோட ஒரு சின்ன பகுதி தான் ஒவ்வொரு உயிருடைய ஒளியும் பார்க்கணுமா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தெய்வீக பொறி. அது இந்த பிரபஞ்சத்தோட பேரொளியோட ஒரு சின்ன துளி, ஒரு அம்சம்னு பார்க்க சொல்றாரு. தனிப்பட்ட உயிரோட முக்கியத்துவத்தையும் அதே சமயம் அது எப்படி இந்த பெரிய பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்குங்கிறதையும் ஒரே நேரத்துல உணர்த்துற வரி இது. ஆஹா, இவ்ளோ நேரம் நாம பேசினத வச்சு பார்த்தா நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? கருணை, அதுதான் தெய்வீகத்தோட வெளிப்பாடு. கொல்லாமை, அதுதான் அருள அடையிற நேரடி வழி. அப்புறம் வெளித்தோற்ற வேறுபாடுகளை தாண்டி எல்லா உயிருக்கும் அடிப்படையில ஒரு ஒற்றுமை இருக்குன்னு உணரணும். இறைவன் நம்மக்குள்ளேயும் நாம இறைவனுக்குள்ளேயும் இருக்கோன்னு உணர்ந்து அந்த உணர்வோட மத்த உயிர்களுக்கு நல்லது செய்யணும். கடைசியா ஒவ்வொரு உயிரோட ஒளியையும் அந்த பிரபஞ்ச பேரொளியோட ஒரு பாகமா பார்க்கணும். இதெல்லாம் இறைவனே சொன்னதா வள்ளலார் பதிவு செஞ்சிருக்காரு. சரி, பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த வரிகள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்படுது? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பாருங்க. வள்ளலார் இதெல்லாம் வெறும் தத்துவமா சொல்லல, நேரடி கட்டளைகள் மாதிரி முன்வைக்கிறாரு. ஒருவேளை நீங்க இதெல்லாம் இறைவனோட நேரடி வாக்குனே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நீங்க இந்த உலகத்தை பார்க்குற விதத்தை, மற்ற உயிர்களை அணுகுற விதத்தை எப்படி மாத்தும்? எல்லா உயிர்லையும் அந்த தெய்வீக ஒற்றுமையையும் இறைவனோட இருப்பையும் பார்த்தா அதோட நடைமுறை விளைவுகள் என்னவா இருக்கும்? இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இது ஒரு நல்ல சிந்தனைக்கு தூண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறேன்.